சேலத்திலிருந்து சென்னை வந்த ரயிலில் மேற்கூரை உடைக்கப்பட்டு 5,78,00,000 ரூபாய் வங்கிப் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் நிகழ்ந்து 24 மணி நேரத்தை தாண்டியுள்ள நிலையில் கொள்ளை குறித்த எந்தவொரு தடயமும் இதுவரை சிக்கவில்லை. ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான 342,78,00,000 ரூபாய் 226 பெட்டிகளில் அடுக்கப்பட்டு சேலத்திலிருந்து ரயில் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்தபோது ரயில் பெட்டியின் மேற்கூரை உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. ஒரு நபர் நுழையும் அளவிற்கு மேற்கூரை வெட்டி எடுக்கப்பட்டு பணம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 6 பெட்டிகளில் இருந்த 5,78,00,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது கண்டறியப்பட்டது. ரயில்வே போலீஸும் ஸ்டேட் போலீஸும் ஜிஆர்பி எல்லாரும் சேர்ந்து இதை பார்த்துட்டு இருக்கோம். ட்ரெயின் சேலத்துல வந்துச்சு. இங்க வர்றப்ப இட் இஸ் ஃபவுண்ட் மேல ரூஃப் ஹோல் போட்டு உள்ள எடுத்திருக்காங்க. மொத்தம் வந்தது பிக் அமௌண்ட். அதுல ஒரு 4 பெட்டியில ஒரு பெட்டியில கொஞ்சம் மொத்தமா எடுத்துட்டாங்க. இன்னொரு பெட்டியில பாதி, இன்னொரு பெட்டியில எடுத்து பாக்குறாங்க. டினாமினேஷன் கம்மியான டினாமினேஷன் அது அப்படியே இருக்கு. சோ அந்த 1.5 பெட்டி அளவுக்கு எடுத்திருக்காங்க. எழும்பூரில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரயிலில் தடய அறிவியல் துறை நிபுணர் மல்லிகா தலைமையிலான குழுவினர் ஆய்வு நடத்தினர். ரயிலில் வங்கி பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக வங்கி ஊழியர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரிடம் 8 தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலத்திலிருந்து சென்னை இடையேயான பகுதிகளில் அந்தந்த ரயில்வே கோட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த பார்சல் பெட்டியிலேருந்து மேலே உடச்சி உள்ள இறங்கி கொஞ்சம் கேஷ் திருடிருக்காங்க. அது எங்கே நடந்துச்சுன்னு வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. எங்கே நடக்குது அப்படின்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காண்டி சேலம் கோட்டத்துலேயும் சென்னை கோட்டத்துலேயும் 3 இன்ஸ்பெக்டர் தலைமையில் டீம் ஃபார்ம் பண்ணி ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கோம். அதேமாதிரி திருச்சி கோட்டை பாதுகாப்பு ஆணையரும் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ரயிலின் மேற்பகுதி வழியாக இறங்கி கொள்ளையர்கள் பணத்தை எடுத்துச் சென்றிருக்கலாம் என ரயில்வே அதிகாரிகள் கூறும் நிலையில் ரயில் பெட்டியின் உட்பகுதி வழியாக துளையிட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருப்பதாக சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் ஹரிசங்கர் வர்மா தெரிவிக்கிறார். பணத்தை பத்திரமாக கொண்டு செல்ல ரயில்வே நிர்வாகத்திடம் பாதுகாப்பு கோரவில்லை என்றும் அவர் கூறுகிறார். ரயிலில் எப்போது எங்கே பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது என்பதற்கான தடயமும் இதுவரை தெரியவில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.